திருப்பூரில் நடைபெற்ற கார் பைக் ஸ்டண்ட் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு விதிமீறல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் முதன்முறையாக முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் சில நாட்களுக்கு முன்பு கார் பைக் ஸ்டண்ட் ஷோ நடந்தது. கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் 30 கார்கள் 20 பைக்குகள் கலந்து கொண்டன. திருப்பூர் மற்றும் கோவையைச் சேர்ந்த கார் மற்றும் பைக் ஸ்டண்ட் கிளப் மூலம் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் இந்த ஸ்டண்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் அனைவரையும் திரும்பி பார்க்கும் வகையில் சாகசம் செய்து அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். வாகன சாகசத்தில் ஈடுபட்டு வரும் தினேஷ்குமார் இது குறித்து கூறுகையில், நாங்கள் ஒரு 20 கார்ஸ் பக்கம் வந்திருக்கோம். அங்கே வந்து நாங்கள் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்த்து நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது போன்ற ஷோக்களை தொலைக்காட்சி மற்றும் சினிமாக்களில் மட்டுமே பார்த்ததாக தெரிவித்த மாணவர்கள் முதன்முறையாக தங்கள் கல்லூரியில் பார்ப்பது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படுத்தியதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சி ஒருவிதமான புத்துணர்ச்சியையும் தருவதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து கல்லூரி ஆசிரியர் கூறுகையில், ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக நாங்க இந்த ஈவென்ட் நடத்தியிருக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 கார்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பிளஸ் பைக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார். இன்னும் சில நாட்களில் செமஸ்டர் தேர்வுகள் நடக்க உள்ள நிலையில் தேர்வுக்கான மன அழுத்தத்தில் இருந்த மாணவர்களை விடுவிக்கும் வகையில் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து இந்த கார் ஷோ நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக தெரிவித்தார். ஆனால் இந்த சாகச நிகழ்ச்சியில் பாதுகாப்பு விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டதாகவும் பாதுகாப்பு கொள்கைகள் மீறப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இனி இதுபோன்ற சாகச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் போது உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.